ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வந்து என்னென்ன பறிச்சிருக்கோன்னு பார்க்கலாம். கஸ்தூரி பூ நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அரளிப்பூன்னு சொல்லுவாங்க அதை. இது நந்தியாவட்டை, ஒன்று போல் தக்காளி, கொஞ்சம் சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் பச்சை சுண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி அதுதான் நம்மளோட சமையல். அதை எப்படி பார்க்கலான்னு வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அதில் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். இப்போது கொஞ்சம் வடகம் சேர்த்துடலாம். அதில் வடகம் பொரிஞ்சோடனே 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு 20 போல் சாம்பார் வெங்காயம், அப்புறம் ஒரு 3 நாட்டு தக்காளி இதெல்லாம் உரிச்சிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். வெங்காயமும் அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வச்சு இதை நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரக்குழம்புக்கு எல்லாம் நிறைய இருந்தால் நல்லா தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே அந்த சுண்டைக்காய் வந்து கொஞ்சம் இடித்து வச்சுக்கலாம், ஒரு கல் வச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிச்சுக்கோங்க. இப்போ வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, சீக்கிரம் வதங்கும், கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து அந்த பிங்க்லேயே கல் உப்பு இருக்கும் இல்லையா, அது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அது வதங்கட்டும். இங்கே பாருங்கள், சுண்டைக்காய் வந்து சும்மா லைட்டாக தட்டிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி அலம்பிட்டு தான் தட்டினேன். அப்புறம் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, முக்காப்பு தான் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த சுண்டைக்காய் சேர்த்துடலாம். இப்போ இதுலேயே வந்து காஞ்ச சுண்டைக்காய் கூட நம்ம சேர்த்து செய்யலாம். காஞ்ச சுண்டைக்காய் சேர்த்துக்கிறது இருந்தால் கடுகுலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை வந்து எண்ணெயில் லைட்டாக வதக்கி எடுத்துருங்க. பொரிச்சாப்பில் வதக்கி எடுத்துட்டு தட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ சொன்னது மற்றதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுண்டைக்காவை போட்டுட்டு இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த புளியை வந்து கரைச்சி வச்சிடலாம். இது வதங்கிறதுக்குள்ளே மூடி வச்சிடலாம். இது பாருங்கள், இது 5 நிமிஷமே ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளி வந்து இங்கே பாருங்கள் கரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் வந்து பெரிய ஸ்பூனில் சொல்கிறேன். 2 ஸ்பூன், நல்லா டேபிள் ஸ்பூன் மாதிரி 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி. இது எல்லாத்தையும் அதில் வந்து கலந்து ஊற்றி இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துட்டேன். இப்போ இந்த கரைச்சலை ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ தான் நல்லா பச்சை வாசனை, மிளகாத்தூளோட பச்சை வாசனை, புளியோட பச்சை வாசனை நல்லா போய் நல்லா திக்கு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிவிடணும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் சுற்றினாப்பில். இப்போது தண்ணியாக வேணுன்றவங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். திக்காக வேணுன்றவங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஆக்சுவலாக திக்காக இருந்தால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தண்ணியாக கேட்டுக்கிறதுனால நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.